நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு. இந்த சூப்பரான மட்டன் குழம்பை நம்ம சாதத்து கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கு கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு மட்டன் எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு தடவி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். அது கூடவே மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் மட்டன் வெந்து வர்றப்ப. இப்போ மூடி வச்சு இதை ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். இப்போ மட்டன் வெந்துட்டுருக்க சமயத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான பேஸ்ட்டு தான். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அதில் பாதியை நல்லா வதக்கிக்க போகிறோம். வதக்கிட்டு அதை தேங்காயோடு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் அவைலபிலிட்டி இல்லாதவங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் தேவையானது. நம்ம வதக்கின வெங்காயம், அப்புறம் ஒரு 6லேருந்து 7 முழு முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் கொஞ்சமாக சோம்பு. உங்களுக்கு தேங்காய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வேணுனாலும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மட்டனும் 7லேருந்து 8 விசிலுக்கு அப்புறமா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மட்டன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் மேலே பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம இது கூட பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி கரம் மசாலாவாக ஹோலாக ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம குழம்பு சாப்பிட்றப்ப அதெல்லாம் கடிப்பட்டால் எனக்கு அவ்வளோ பிடிக்காது அப்படின்றனால நான் கரம் மசாலாவாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பாதி பெரிய வெங்காயம், ஏற்கனவே பாதியை நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். மீதி இருக்க பாதி பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆற வரைக்கும் அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் நாம் மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். அப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் சீக்கிரமாக போயிடும். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் பீசஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வேக வச்சுருக்க தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ மட்டனில் இந்த மசாலாலாம் நல்லா இறங்கிரும். இப்போ மட்டன் பீசஸ்லாம் மசாலாலாம் நல்லா இறங்கிருச்சு. மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் வெங்காய பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிட்டனால தேங்காவோடு சேர்த்து கடைசியாக அரைச்சி ஊற்றுறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தேங்காய் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ தேங்காய் ஒரு கொதி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாம்.
சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் சாதத்து கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். நான் ஏற்கனவே ஹைதராபாதி மட்டன் வறுவலும் செட்டிநாடு மட்டன் வறுவலும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் தமிழில் பார்க்க தியோனிலா பிரதீப் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.